வீட்டை முன்னாடி மட்டும் பளபளன்னு வச்சுட்டு பின்னாடி பைப்லைன்ஸ் அண்ட் கேபிள்ஸ்னு வச்சு அசிங்கப்படுத்திட்டா எப்படி? பார்த்துப்பீங்க, வீட்டை சுத்தி பிளம்பிங் லைன்ஸ், ஏசி யூனிட்ஸ், ஒயர்ஸ்னு நிறைய கொச்சன்னு இருக்கும். இதெல்லாம் நீட்டா எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு சொல்றேன். வீடு பிளான் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் டாய்லெட்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ டாய்லெட் பக்கத்துலயே ஒரு ஓடிஎஸ் ஷாஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுல எல்லா பைப் லைன்ஸையும் கீழே இறக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு வெளியவும் அழகா கிளாடிங்ஸ் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஏஸ்தட்டிக்காவும் இருக்கும், நீட்டா பிளம்பிங் லைன்ஸும் ஆர்கனைஸ் ஆயிரும். செகண்ட், ஏசியோட அவுட்டர் யூனிட்ஸை ஆர்கனைஸ்டா வச்சுக்க பெட்ரூம் பக்கத்திலேயே ஒரு ஷாஃப்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒவ்வொரு ஃப்ளோரோட ஏசி யூனிட்ஸை ஒரே இடத்துலயே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. தேர்ட், டிவி, வைஃபை கேபிள்ஸ் இதெல்லாம் அங்கங்கன்னு போகாம இருக்கிறதுக்காக எங்கெல்லாம் தேவையோ அங்க இன்னர்லயே வால் சேசிங் பண்ணிட்டு அதுல ஒயர் இழுக்க பாருங்க. சோ இந்த 3 விஷயத்த பண்ணாலே போதும், வீட்டோட ஃப்ரண்ட்ல எலிவேஷன் எப்படி அழகா இருக்கோ அதே மாதிரி வீட்டை சுத்தி இருக்கிற வால்ஸும் நீட் அண்ட் ஆர்கனைஸ்டா இருக்கும்.